இந்தியன் அமெரிக்கன் ஆஸ்ட்ரோபிசிசிஸ்டான சுப்பிரமணியன் சந்திரசேகருக்கு 1983ல ஸ்டார்ஸை பத்தி அவர் பண்ண ரிசர்ச்சுக்காக நோபல் பிரைஸ் கிடைக்குது. சந்திரசேகர் லிமிட்னா என்னன்றது தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு நார்மல் ஸ்டார் ஸ்டேபிளா இருக்குன்னா அதுல 2 ஈக்குவல் பிரஷர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். ஒன்னு கிராவிடேஷனல் ஃபோர்ஸால ஏற்படுற பிரஷர் அந்த மொத்த ஸ்டாரையுமே சுருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும். ரெண்டாவது அந்த ஸ்டாருக்குள்ள நடக்கிற நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ்னால கிரியேட் ஆகிற தெர்மல் பிரஷர். இந்த தெர்மல் பிரஷர் அவுட்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகி அந்த நட்சத்திரத்தை சுருங்க விடாம தடுத்து ஸ்டேபிளா வச்சிருக்கு. ஒரு ஏஜான ஸ்டார்ல நியூக்ளியர் ஃபியூவல் தீந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் நடக்கிறது குறைஞ்சிரும். இந்த சமயத்துல தெர்மல் பிரஷரோட அளவு குறைஞ்சு கிராவிடேஷனல் பிரஷர் அந்த மொத்த ஸ்டாரையுமே குறிப்பிட்ட அளவுக்கு சுருக்கிடும். இந்த டைப் ஆஃப் ஸ்டாரை தான் நம்ம ஒயிட் டிராப் ஸ்டார்னு சொல்றோம். ஏன் குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டாரை சுருக்க முடியுதுன்னா, ஒரு ஒயிட் டிராப் ஸ்டாருக்குள்ள எலக்ட்ரான் டிஜெனரசி பிரஷர் அப்படின்ற ஒரு பிரஷர் கிராவிடேஷனல் பிரஷருக்கு கவுண்டராக்ட் ஆகி இன்னும் ஃபர்தரா அந்த ஸ்டாரை சுருக்க விடாம தடுத்து நிறுத்துது. பட் இதுக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஒரு ஒயிட் டிராப் ஸ்டாரோட மொத்த மாசம் நம்ம சன்னோட மாசை விட 1.4 டைம்ஸ் கம்மியா இருந்தா மட்டும்தான் அந்த ஒயிட் டிராப் ஸ்டார் ஸ்டேபிளா இருக்கும். பட் ஒரு ஒயிட் டிராப் ஸ்டாரோட மாஸ் நம்ம சன்னோட மாஸ் இன்டு 1.4 டைம்ஸ் இந்த அளவை விட அதிகரிக்கும் போது அந்த ஸ்டாருக்குள்ள இருக்க எலக்ட்ரான் டிஜெனரசி பிரஷர் கிராவிடேஷனல் பிரஷரை கவுண்டராக்ட் பண்ண முடியாம இன்னும் ஃபர்தரா சுருக்கப்பட்டு அந்த ஸ்டார் ஒரு நியூட்ரான் ஸ்டாராவோ இல்ல ஒரு பிளாக் ஹோலாவோ மாத்தப்படுது. இந்த அளவு, அதாவது 1.4 டைம்ஸ் இன்டு சோலார் மாஸ், இதை பொறுத்து தான் ஒரு ஒயிட் டிராப் ஸ்டாராவே ஸ்டேபிளா இருக்கணுமா இல்ல அது நியூட்ரான் ஸ்டாராவோ இல்ல பிளாக் ஹோலாவோ மாத்தப்படணுமா அப்படின்றத டிட்டர்மைன் பண்றது. இந்த அளவை தான் நம்ம சந்திரசேகர் லிமிட்